தமிழ்ல பேசுறேன். As usual, for the take out. Stand on man. ಅದನ್ನು ಹೇಳಿದ್ರು ಅವರು. ನಾನು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದ ತಕ್ಷಣ ಎಮೋಷನಲ್ ಆಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. எனக்கு தந்தையும் தாயுமாகி உற்றாரும் உறவினருமாகி பிள்ளையுமாகி சகோதரர் சகோதரியுமாகி உற்ற நண்பனுமாகி ஆசானும் குருவுமாகி இன்று இங்கு ஒரு சமஸ்தானத்தை ஆண்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் நம் ஜி.எஸ். சுவாமிகள் பாதத்தை வணங்குகிறேன், போற்றுகிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஹலோ. ஜி.எஸ். சுவாமிகளும் நானும் எங்கள் பயணத்தில் சில்வர் ஜூப்ளி தாண்டி தொடர்ந்து அதே பாசத்தோடும் பண்போடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நன்றி என் நாத்தனார் பவானிக்கு ஜி.எஸ். சுவாமிகளை அறிமுகம் புரிகிறது. சுவாமிகளும் நானும் என்ற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள என் கைவசம் 100 அத்தியாயங்கள் மேல் உள்ளன. அதில் சிலவற்றை மற்றும் இன்று உங்களுடன் சேர்ந்து நானும் நினைவு கூர்ந்து மகிழ்கிறேன். பூர்வாசிரமத்தின் நினைவுகள். ஜி.எஸ். சுவாமிகளை திருசுவாமி என்று அன்பாக அழைத்த காலம் அது. அவர் எனக்கு கொடுத்த விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் பின்வருமாறு. முதலானது அன்பான அறிவான தம்பி. 2 உயர்ந்த பண்புடைய அண்ணா. 3 பாசமுள்ள அக்கா தங்கை. 4வது எல்லாவற்றுக்கும் மேலாக சகல குணமும் பொருந்தியுள்ள மகனை தந்தார். என்னே என் பாக்கியம் என்று வியந்தேன். என் பெரிய அக்கா என் தாய்க்கு சமமானவர். எம்.எஸ். ராமையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் போன் கேன்சருக்காக. அவருடைய நிலைமை மிக மோசமான போது நான் சுவாமிகளை வேண்டிக் கொண்டேன், என் அக்காவை ஆசீர்வதிக்குமாறு. மறு க்ஷணமே சுவாமிகள் ஓடோடி வந்து இங்கும் அங்கும் தேடி அக்காவை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நான் அங்கு போய் சேர்ந்தேன். நான் கண்ட காட்சி என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. என் அக்கா மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியோடு தன் இருகரம் கூப்பி ஜி.எஸ். சுவாமிகளை நோக்கி பகவான் நாமத்தை உச்சரித்தார். சுவாமிகள் எவ்விதம் என் அக்காவிற்கு தரிசனம் தந்திருப்பார் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா? எத்தனை நன்றி சொன்னாலும் இதற்கு ஈடு இல்லை. பிறகு 2 நாட்களில் என் அக்கா பகவான் பாதத்தில் அடைக்கலமானார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததே இல்லை. சுவாமிகளின் சக்தியை மகிமையை நேரில் கண்டேன் பூர்வாசிரமத்தில். நான் மிக்க பாக்கியசாலி. அடுத்தது என் தம்பியின் ஒரே மகன், சுவாமிகளுக்கு மிகவும் பிரியமானவர், நெருக்கமானவர். தன்னுடைய இளம் பிராயத்தில் 28 வயதில் யூகேயில் காலமானார். அவருடைய பிரேதம் 16 நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு கிடைத்தது. எங்கள் கவலைக்கு எல்லையே இல்லை. எங்களுடைய ஒரே நம்பிக்கை ஆதாரம் ஜி.எஸ். சுவாமிகள். நான் அவருடைய கையை பிடித்து கதறி அழுதேன்.
என் கை என்ன புண்ணியம் செய்ததோ தெரியவில்லை. அவர் கண்களின் ஓரத்தில் இருந்து விழுந்த 2 துளிகள் என் கையை நனைத்தது. நான் பெரும் பாக்கியசாலி. சுவாமிகள் கிருபையில் எங்கள் பிள்ளையை சகல மரியாதையோடு நாங்கள் கரை சேர்த்தோம். அடுத்தது குரு சிஷ்யை சம்பந்தம். இதே இடம் 5-6 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் எனக்கு கிடைத்த ஆத்ம திருப்தி நிகழ்வு. சுவாமிகளை தரிசனம் செய்த பொழுது அவர் திருவாய் மொழிந்தது, "You are sincere to the core" என்று. என்னுள் பரவியது ஒரு நிறைவான மகிழ்ச்சி. என் கடமையை உணர்ந்தேன். கர்வம் இல்லாமல் என் பணியை தொடர அவர் ஆசி என்றென்றும் வேண்டும். என் பிறவி பயன் அடைந்தேன். சுவாமிகளுக்கு எத்தனை நன்றி கூறினாலும் அது மிகவும் கம்மி என்றே சொல்ல வேண்டும். Suras, a blind, revered poet. He is a devotee of Lord Krishna. He said, அதற்கு முன்னே என் பள்ளியை பற்றி நான் சொல்ல வேண்டும். அதற்கு முன்னே கன்க்ளூஷனுக்கு போய்விட்டேன். எனக்கு ஒரே அன்போ பக்தியோ தெரியவில்லை. எங்கள் பள்ளிக்கூடத்தின் ஒவ்வொரு கல்லும் சுவாமிகளை பற்றி பேசும். எங்களுடைய எல்லா புரோகிராமிலும் அவர் இல்லாமல் இல்லை. பூர்வாசிரமத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் முன்னுக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அவர் முன்னே, நாங்கள் பின்னே. ஆனால் இன்றைய நிலைமையிலும் டைட் ஷெட்யூலிலும் எங்கள் பள்ளியை மறக்காமல் பங்கேற்கிறார் என்றால் அது எங்கள் பிள்ளைகள் செய்த புண்ணியம் என்றே கருதுகிறேன். We are teachers and our children pay reverence to சுவாமிகள். நான் பெருமையுடன் கோழிக்கொள்கிறேன், சுவாமிகள் என்றென்றும் எங்கள் துணை. அதற்கு சான்றாக இன்று ஒரு பேப்பர் கொண்டு வந்துள்ளேன், உங்களுக்கு காண்பித்தேன். சுவாமிகள் பூர்வாசிரமத்தில் எவ்வளவு என்னுடன் இருந்தார், என் பள்ளியுடன் இருந்தார் என்பதற்கு சான்று. இது அவர் சைன் செய்த டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் கொடுத்த கார்டு. ஒவ்வொரு டீச்சருக்கும் தானே நின்று சைன் செய்து எல்லோருக்கும் அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதன் ஒன்று எடுத்துக்கொண்டு நான் பத்திரமாக என் பொக்கிஷமாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். கடைசியாக நான் கூற விரும்புவது, மக்களின் சேவை மகத்தான சேவை என்று உணர்ந்து தன்னை பரிபூரணமாக அர்ப்பணித்து கடவுளின் கட்டளையை செவ்வன செய்து கொண்டு வரும் நம் ஜி.எஸ். சுவாமிகளுக்கு நாம் எல்லாம் ஸ்ரீராமருக்கு உகந்த சிறு அணில் போல் சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி என்னவென்றால், சூர்தாஸ் இவர் ஒரு blind revered poet. He was a devotee of Lord Krishna. He said, "நிர்பல் கோ பல் ராம்" என்று. நான் தினமும் இதனை நினைக்கிறேன், நிர்பல் கோ பல் ராம் என்று. அவ்வண்ணமே ஜி.எஸ். சுவாமிகள் நமக்கெல்லாம். நாம் தினம்தோறும் அவர் நாமத்தை புகழ்ந்து பாடி தாழ்பணிந்து வணங்கி நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம், சிறப்பாக வாழ்வோம். எல்லோருக்கும் வீட்டில் ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் அல்லது ஒரு ஜுவல் பாக்ஸ் உண்டு. என்னுடைய ட்ரெஷர் பாக்ஸ், அதாவது என்னுடைய ஜுவல் பாக்ஸில் வைர வைடூரியங்கள் கிடையாது. சுவாமிகள் குடித்த ஒரே ஒரு பொக்கிஷம் உண்டு. அதனையும் இப்போது உங்களுக்கு ஷேர் செய்கிறேன். ஒரு நாள் சுவாமி என் ஆபீஸ் ரூமில் இருந்து இதனை கன்னடத்தில் எழுதினார். ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ராமா என்று எழுதினார். அதற்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா சகாயம் என்று எழுதினார். அதற்கு கீழே
ஸ்ரீமதி மோனா என்று எழுதினார். இதே எனக்கு பெரிய வைடூரியம். இன்றைய வரைக்கும் நான் பூஜித்து பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்நாள் முழுதும் கண்டிப்பாக வைத்துக் கொண்டேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதாவது விண்ணப்பம். என்னிடம் நான் தமிழ் வார பத்திரிகை படிக்கும் பழக்கம் உண்டு. ரீசெண்ட் வார பத்திரிகையில் ஒரு அட்டாச்ட் புக் கிடைத்தது, ஸ்ரீ ராமானுஜரை பற்றியது. இது முழுக்க முழுக்க ஸ்ரீ ராமானுஜரை பற்றியது. சுவாமிகளிடம் ஒரு விண்ணப்பம். இந்த சிறிய புத்தகம் நான் படிக்கும் தமிழ் வார புத்தகத்துடன் கிடைத்தது. ஸ்ரீமத் ராமானுஜரை பற்றியது. ஸ்ரீமத் ராமானுஜர் ஆசாரியர்களின் மனம் கவர்ந்த சிஷ்யர் என்று. இதை சுவாமிகள் நம் மடத்தின் லைப்ரரியில் வைத்தால் எல்லோரும் படித்து இன்புறுவார்கள் என்று நினைக்கிறேன். சுவாமிகளுக்கு என் தாழ்பணிந்த வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.